ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஹோம்மேட் கரம் மசாலா. நம்ம வீட்டிலையே இப்படி பக்குவமாக செய்து வச்சுருந்தா நல்ல நறுமணமாட்டு நல்ல அருமையாக இருக்கும். இது சிக்கன், மட்டன், குருமா, வெஜ் குருமா, நான்வெஜ் குருமா, மீன் பொரிக்கிறதுக்கு, உருளைக்கிழங்கு பொரியல், இப்படி எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம எப்படி பண்ணிடலான்னு பார்த்துருவோம். நான் அந்த ஸ்பூனில் தான் எல்லாமே எடுத்திருக்கேன். பாருங்கள், ஒரு ஸ்பூன் சின்ன ஜீரகம், 2 பட்டையை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு 3 பட்டை வரை எடுக்கலாம். நான் 2 பட்டை தான் எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். ஒரு அன்னாசிப்பூ, 1 ஸ்பூன் நல்ல மிளகு. நல்ல மிளகு கொஞ்சம் குறைவாக தான் எடுத்திருக்கேன், போதும். 1 ஸ்பூன் கிராம்பு, 1 ஸ்பூன் ஏலக்காய், 1 ஸ்பூன் மல்லி. நம்ம மல்லி கூட்டு குழம்புகளில் எல்லாம் போடுவோம், அதனால் இது குறைவாக எடுத்தால் போதும். 2 சின்ன பிரியாணி இலை, 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு. நம்ம இதெல்லாம் நல்லா கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு லாஸ்ட்டில் தான் நம்ம அந்த கசகசாவை சேர்க்கணும். அப்படின்னா தான் நல்லா பொரிஞ்சு வரும், இல்லைன்னா நல்லா தீஞ்சு போவோம் முதல்லே போட்டோம்னா. அதனால லாஸ்ட்டில் தான் போடணும். இப்போ நம்ம எப்படி வறுத்துறதுன்னு பார்ப்போம். நல்ல கடாயை சூடு பண்ணிக்கிட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு நம்ம வறுத்து எடுக்கணும். தீஞ்சிடக்கூடாது. 2 நிமிஷம் வறுத்தாலே போதும். நம்ம பொடிக்கிறதுக்கு நல்ல கிறிஸ்பியாக வரணும், அவ்வளோதான். நம்ம இப்போ இதில் பிரியாணி இலையும் போட்டுருவோம். நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம கசகசாவை போட்டுடலாம். பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கசகசாவை போடுங்க. போட்டு லேசாக நல்லா பொரிய விட்டுருங்க. அது நல்லா பொரிஞ்சிரும், அந்த சூட்லேயே நல்லா பொரிஞ்சிரும். இப்போ நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம். சிம்பிளாகிட்டு சீக்கிரமாக செய்திடலாம். நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவேன். மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்ல நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துடலாம். நான் அரைச்சி எடுத்து காணிக்கேன். பாருங்கள், அரைப்பட்டதும் வீடு முழுக்க கமனி கரம் மசாலா வாசனையாக தான் இருக்குது. பாருங்கள், இப்படி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுடுங்க. இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுறணும். நல்லா ஆறின பிறகு தான் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். பாருங்கள், இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறட்டு இப்போ நம்ம இதை ஒரு ஏர்டைட்டான பாட்டிலில் இல்லைன்னா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப நாள் வாசனை போகாமல் அப்படியே இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு நான்வெஜ், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இதே போல் நீங்களும் இதே அளவோடு செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.